இன்னைக்கு அய்யனார் துணை சீரியல்ல நடேசன் வந்து அந்த வண்டிய வாங்கிட்டு அப்படி வருவாரு. அப்ப எல்லாரும் வீட்ல ஷாக் ஆகி அப்படி பார்ப்பாங்க. என்னைய வந்து உதவாக்கரேன்னு சொல்லி சொன்னீங்களே! இப்ப பார்த்தியா ஒரு வண்டிக்கு ஓனர் ஆகி வந்திருக்கேன் அப்டி சொல்லி சொல்லுவாரு. ஒரு வாடகை வண்டிய வந்து கொண்டுட்டு வந்துட்டு, இப்போ என்ன கெத்தா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்டின்னு சொல்லி சோழன் சொல்லும்போது, "யாருடா வாடகை வண்டி வாங்கியிருக்கா? நான் ஒரு சொந்தமா வாங்கிட்டு வந்திருக்கேன். கேஷ் குடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்டிம்பாரு. "கேஷ் குடுத்தா எப்படி?" அப்டின்னு சொல்லி சேரன் வந்து திரும்ப கேட்கும்போது சொல்லுவாரு, "நீ அன்னைக்கு வளையல் குடுத்தீல்ல, அந்த வளையல தான் இப்போ கொண்டு போய் அடகு வச்சுட்டு ரூ. 2,00,000 பணத்த குடுத்துருக்கேன்" அப்டி சொல்லி சொல்லுவாரு. "என்னப்பா செஞ்சீங்க? இப்படி தேவையில்லாம பண்ணியிருக்கீங்க" அப்டி சொல்லும்போது, அதுக்கு வந்து பாண்டி சொல்லுவான், "ஏன் நான் தேவையில்லாம இந்த காச இப்ப அவர்ட்ட எடுத்து குடுத்தேன்? நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன்ல" அப்படிங்கும்போது சேரன் அப்படியே யோசிச்சு பார்ப்பான். சேரன் கிட்ட வந்து நடேசன் வந்து அந்த நகையெல்லாம் குடு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எதுக்குன்னு அவன் கேட்பான். அப்போ நான் எதுக்கும் வச்சுட்டு போறேன். உனக்கு என்ன? இப்ப என்ன இது என் பொண்டாட்டி நகை தானே கொண்டா எனக்கு வந்து தேவை இருக்கு. நான் உனக்கு வந்து தேவைப்படும்போது தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவன் உடனே எடுத்து குடுப்பான். அப்போ பாண்டி வந்து சொல்லுவான், "ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாம அவருக்கு குடுக்குற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் ஏதாவது பத்திரமா தானே வச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட என்ன குடுத்தாரா? நமக்கு இந்த நகை இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்டுட்ருப்பான். உடனே அதுக்கு பாண்டி சொல்லுவான், "கண்டிப்பா இது எதையாவது ஒண்ணு பண்ணிருவாரு. பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். உடனே அது சொன்னது ஞாபகத்துக்கு வரும். அப்போ அவன் சொல்லுவான், "ஏப்பா இந்த வளையல வந்து அடகு வைக்கிறதுக்கு தான் என்ட்டருந்து வாங்குனீங்களா?" அப்படி சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், "ஆமாடா எனக்கு இப்ப தேவைப்பட்டுச்சு. நீங்க எல்லாரும் என்ன பேச்சு பேசுனீங்க. நான் எதுக்குடா சும்மா இங்க உட்காந்துருக்கணும். அதுக்கு அந்த என் பொண்டாட்டிக்குள்ள நகை தானே. அதனால தான் வாங்கிட்டு போயிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அது எங்க அம்மா எங்களுக்கு குடுத்தது." அப்படின்னு சொல்லி அப்ப பாண்டி சொல்லுவான். உடனே அதுக்கு வந்து அவர் சொல்லுவாரு, "அது நான் சொல்லி தானடா உங்களுக்கு தெரியும். நான் சொல்லாம உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா?" அப்படின்னு சொல்லி அவன் திட்டிட்டு இருப்பான். அந்த சமயத்தில அதுக்கப்புறம் சொல்லுவாரு, "நான் ரூ. 2,00,000 குடுத்துட்டேன். இன்னும் ரூ. 4,00,000 குடுக்க வேண்டியிருக்கு. அது எல்லாம் நீங்க தான் அடைக்கணும்." அப்படி சொன்னோனே திரும்ப எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. அப்ப நிலா சொல்லுவா, "என்ன அங்கிள் சொல்றீங்க?" அப்படின்னு. அப்ப சோழன் சொல்லுவான், நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு வந்திருக்கீங்களே, எங்ககிட்ட எங்க காசு இருக்கு?" அப்படின்னோனே, "காசு இருக்குன்னா, நீங்க கண்டிப்பா நீங்க நான் பெத்த பிள்ளைங்க தானே, கண்டிப்பா குடுத்து தான் ஆகணும். நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லுவாரு. "யோவ் உனக்கு அறிவு இருக்காயா? எங்ககிட்ட காசு எங்க இருக்கு? நாங்களே ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். திரும்ப வந்து இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லி அவன் சோழன் சொல்லுவான். அதுக்கப்புறம் சேரன் கேட்பான், "ஏன்பா இந்த மாரி பண்ணியிருக்கீங்க?" அப்படி சொல்லும்போது, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரூ. 4,00,000 வந்து நீங்க தான் அடைக்கணும். அடைக்கலைன்னா வீட்ட விட்டு வெளிய போங்க. இது என் வீடு தானே." அப்படி சொல்லி சொல்லுவாரு. உடனே அதுக்கு வந்து பாட்டி சொல்லுவான், வீட்ட விட்டு நாங்க எதுக்கு வெளிய போகணும்?" அப்படின்னா. "வீட்ட விட்டு நாங்க போனா இது என் வீடு தானடா!" அப்படின்னு சொல்லி அவரு திட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில 2 பேரும் அங்கேருந்து வருவாங்க. வந்துட்டு, "நடேசன் சொல்லி தான் வந்தோம். இந்த வண்டிக்கு வந்து பணம் வேணும். ரூ. 4,00,000 நீங்க தருவீங்கன்னு சொல்லி சொன்னாரு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏன்பா இப்படி சொன்னீங்க?" அப்படி சொல்லி சொல்லும்போது, "ஆமாடா நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க. இப்ப அவங்களுக்கு 4,00,000 குடுங்க. குடுத்தா குடுங்க. இல்லைன்னா நீங்க வீட்ட காலி பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி அவரு சொல்லும்போது, சேரன் சொல்லுவான் அவங்ககிட்ட, "சார் சாரி சார். கொஞ்சம் 1 மாசம் எங்களுக்கு டைம் குடுங்க. நாங்க உங்களுக்கு கண்டிப்பா அந்த பணத்த திருப்பி தந்துருதோம்." அப்படி சொல்லும்போது, அதுக்கு அந்த வண்டியோட ஓனர் சொல்லுவான், எங்களுக்கு புரியுதுப்பா. நாங்க வந்து வெயிட் பண்ணதுக்கு தயார் தான். ஆனா உங்க அப்பா தான் நீங்க வந்து இப்போ குடுப்பீங்கன்னு சொல்லி எங்கள வர சொன்னாரு. சரி நீங்க 1 மாசம் டைம் எடுத்துட்டு பையவே குடுங்கன்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அவன் நடேசன திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், "எனக்கெல்லாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எனக்கு வந்து நான் இப்போ வண்டி ஓனர். நீங்க வந்து மீதி காச செட்டில் பண்ணுங்க. அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டா போயிருவாரு. நீலா வந்து சொல்லுவா, "ஏன் அங்கிள் இப்படி இருக்கீங்க? அவங்க பணத்துக்கு எங்க போவாங்க? நீங்க இவ்வளோ பேச்சு பேசுறீங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, "அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை எவ்வளோ அவமானப்படுத்துனாங்க. நான் இப்ப அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவங்க என்னைய வீட்ட விட்டு காலி பண்ண சொல்லிருவாங்க. எனக்கெல்லாம் அது தெரியாது. அவங்களே பணத்த கட்டட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவர் வந்து வெளிய கிளம்பிருவாரு. அப்போ கோவத்தில அவன் கட்ட எடுத்து அடிக்க போவான் சோழன். அப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து பிடிச்சிட்டு, "சும்மா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க வானதி வீட்ல அப்படியே உட்காந்துருப்பா. அப்போ வானதியோட மாமா அங்கேருந்து வந்திருப்பாரு. "என்ன சொல்றீங்க? இப்படி அவ வேற யாரையும் கல்யாணம் முடிக்க போறேன்னு சொல்றாளே! அது எனக்கு என்னமோ நம்புற மாதிரி இல்லையே!" அப்படின்னு சொல்லும்போது, "எங்களுக்கும் அப்படிதான் குழப்பமா இருந்தது. ஆனா உண்மைக்கு அவ வந்து வேற ஆள தான் கல்யாணம் முடிக்க போறேன்னு சொல்றா. அவன் பாண்டி பையன் வேண்டான்ட்டா. அவ சொல்ற நேரத்திலே நம்ம வந்து அவனுக்கு எதையாவது ஒரு ஆள கல்யாணத்த முடிச்சு வச்சுருவோம்." அப்படின்னு சொல்லும்போது, வானதிய வந்து அவரு "சரி கூப்பிடுங்க" அப்படிம்பாரு. அவங்க அம்மா கூப்பிடுவா. வந்து நின்ன உடனே, "நான் கேள்விப்பட்ட விஷயம்லாம் உண்மையா?" அப்படின்னோனே, "என்னத்த கேள்விப்பட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரூடா பதில் சொல்லுவா. "ஏன்டி மாமா கிட்ட இப்படி பேசுற?" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, "அப்புறம் எனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னோனே, "இல்ல நீ பாண்டி வேண்டான்னு சொல்லிட்டியாமேன்னோனே." "ஆமா நான் தான் பாண்டிய வேண்டான்ட்டேன். நான் வேற ஆள கல்யாணம் முடிக்க நான் தான் சொன்னேன்." அப்படின்னு சொன்ன உடனே, "சரி என் பொண்டாட்டியோட அக்கா மகன் இருக்கான். அவன உனக்கு தெரியும்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே, யாரு செந்திலியா சொல்றீங்க?" அப்படின்னோனே, "ஆமா. நீ அவன கல்யாணம் கட்டிக்கிறியா? அவன் நல்ல வேலையில இருக்கான். நல்ல சம்பாத்தியம் பண்றான். படிச்சிருக்கான்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி கல்யாணம் கட்டிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிருவா. சொல்லிட்டு அவ பாட்டுக்கு உள்ள போயிருவா. இவங்க எல்லாரும் ஷாக் ஆகி இருப்பாங்க அப்படியே. அதுக்கப்புறம் வானதி உள்ள போன உடனே அவங்க மாமா சொல்லுவாரு, "என்ன இவ இப்படி டக்குன்னு சொல்லிட்டா?" அப்படின்னோனே, "ஆமா. அவ இப்ப அப்படிதான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. இவளெல்லாம் இங்க வீட்ல வச்சுக்கிட்டு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. பெசாட்ல அவனுக்கே கல்யாணம் முடிச்சு குடுத்துருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்க மாமா சொல்லுவாரு, "சரி நான் அங்க போய் அவங்க வீட்ல எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு நல்ல முடிவே சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் இவ நிலாவையும், சோழனையும் வந்து அங்க வக்கீல் கூப்ட்டுருப்பாங்க. "நாளைக்கு தான் உங்களுக்கு கடைசி நாளு. அங்க வந்து கோர்ட்ல வந்து கேஸ் உங்களுக்கு வந்து தீர்ப்பு சாதகமா வந்துரும். நீங்க உங்களுக்கு டிவோர்ஸும் ஈஸியா கிடைச்சிரும். நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தில சோழனுக்கு ஒரு ஃபோன் வந்துரும். சோழன் வெளிய போயிருவான். போன உடனே நிலா சொல்லுவா, "எனக்கு இதில டிவோர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல." அப்படின்னு சொன்னோனே, "அப்படியா நீங்க தானே கேட்டீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல எனக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "பணத்த எல்லாத்தையும் குடுத்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ பணம்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணிருவா இவ. அதுக்கப்புறம் சோழன் அங்கேருந்து வருவான். வந்த உடனே சொல்லுவான், "என்ன பேசிட்டியா? பணத்த இப்பவே குடுத்துட்ட." அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருப்பான்.
நாளைக்கு உண்மைக்குமே நீ டிவோர்ஸ் குடுக்க போறியா நிலா? அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்டுட்டு அவன் சோகமா இருக்கிற மாரி இன்னைக்கு முடிஞ்சது சீரியல். வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.